Hi everyone, welcome to yet another video of book recommendation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு தேயிலை மனிதர்கள் ரிட்டன் பை ரகுநாத். இந்த புத்தகம் வந்து இந்த வருடத்தோட மூன்றாவது புத்தகம். நான் படிக்கிற மூன்றாவது புத்தகம். இந்த புத்தகம் வந்து 64 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். ஒரே ஸ்ட்ரெச்ல படிச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஒரு சமூகத்தின் கதை. தேயிலைங்கிறது வந்து நம்ம லைஃப்ல வந்து பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் தேயிலையோ காஃபியோ இருக்குது. ஆனால் அந்த தேயிலைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அதை உருவாக்குகிற மக்களின் கதை என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெயிட்டான ஒரு சப்ஜெக்ட் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போது அவங்களோட நிலை என்ன, இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்களா, 1999 போராட்டத்துக்கு அப்புறம் இப்போவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேயிலை தோட்டத்துக்கு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் தேயிலை வளர்ப்பை பார்க்குறீங்கன்னா உங்களோட பார்வை மாறும். ஏன்னா இதில் வந்து சூழியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நமக்கு மைண்டில் வரும். எப்படி ஒரு வெளிநாட்டு செடி இந்தியாவுக்கு வந்து புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு செடின்னு இந்தியாவுக்குள்ளே வந்து வெள்ளைக்காரர்களால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் இது வந்து பரவி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். தேயிலை மனிதர்களை பார்க்கும்போது அவங்க மேலே முன்னாடி எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்களும் என்ன ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 9 to 5க்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு 9 to 5 கூட இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான ஒலி எழுப்பாங்க. 6:30 வந்து அவங்க வேக்கப் ரிங் போல் இருக்குது. 7 o'clock வந்து அவங்க ரெடி ஆகணும். 7:30க்கு அவங்க ஃபீல்டுக்கு போயிடணும். 7:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் அவங்க அங்கே வேலை பார்க்கணும். மத்தியானம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை. ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நமக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க வாழ்க்கை எதுவும் மேம்பட்டுருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து பாருங்கள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன் வில் சேஞ்ச். I hope you like this video and meet you all in the next book recommendation video.